ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டயட்டோட இன்றைக்கி டே 33. ஸோ பார்த்திங்கன்னா வெயிட் நம்மளுக்கு இன்றைக்கி நான் செக் பண்ணேன். ஸோ அதில் நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. நேற்று 71.700 இருந்தது, இன்றைக்கி 71.400 இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு செக் பண்ணாமல் அதுக்கு மறுநாள் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்து நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த டீ குடிச்சிருந்தோம். தென் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துருப்போம் இல்லையா, ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆப்பிள், கொஞ்சம் கிரேப்ஸு, அத்திப்பழம், 2 டேட்ஸு, அந்த மாதிரி என்னென்ன பழம் இருக்கோ நம்ம அந்த எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ இன்றைக்கி வாழைப்பழம் எடுக்கல, அதுக்கு பதில் ஒரு அத்திப்பழமும் 2 கிரேப்ஸு, முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாமே நம்ம எடுத்துருந்தோம். ஸோ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துருந்தோம். லஞ்சுக்கு அப்போ நம்ம எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்காது, நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய மாதிரி நம்ம கேழ்வரகு தோசை தான். அது முருங்கீரை போட்டு கேழ்வரகு தோசை. முருங்கீரையில் அயன் சத்து நிறையா இருக்குது. ஸோ அதை நான் எடுத்திருந்தேன். அதுக்கு நம்ம அந்த புளிலாம் போட்டு ஆக்சுவலி ஒரு பாவக்காய் இது மாதிரி செஞ்சு, இந்த நம்ம புளி ஊற்றினா கொஞ்சம் அந்த பாவக்காய் கசக்காது. ஸோ அந்த ஆக்சுவலி இதுக்கு காம்பினேஷன் சுத்தமாக செட் ஆகாது தான் நான் இருந்தது. சரி, அதை நான் பண்ணிவிட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்தது, எனக்கு பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் 2 மீனை 2 பீஸாக வெட்டி 4 பீஸாக வெட்டி அது வறுத்து சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுதான் லஞ்ச் எடுத்துருந்தது. ஈவினிங் அதுக்கப்புறம் டீ குடிச்சிருந்தேன். நைட்டு நான் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு மாடியில் வாக்கிங் போயிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அத்திப்பழம் ஜூஸ் மாதிரி நான் மில்க்கு போட்டு குடிச்சிருந்தேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்றைக்கி டயட்டு. பார்ப்போம், நம்மளுக்கு இன்றைக்கி டே 33 ஆகுது. டே 60க்குள்ளே அடுத்த 4 kg குறைக்கணும், இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ இது வரைக்கும் நல்லா போயிருக்கு. இனியும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இந்த டயட்டில் இருப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என் கூட ஃபாலோ பண்ண, நீங்களும் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.